ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சௌச்சௌ கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைக்க ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா நல்லா வாசம் வர வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வாசம் வருது. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இது கூட அரை மூடி துருவின தேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினோன்னே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் சௌச்சௌவை மேலே தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து விட்டுட்டு இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் தனி மிளகாய் தூள் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து விட்டுக்கோங்க. இதிலே நாங்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை நல்லா வேகணும். அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சௌச்சௌ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சௌச்சௌ கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.